சார். நான் உங்கள் கிளாஸுக்கு வந்ததுலேருந்தே ஒரு விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்கேன். நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சிந்து தான் சார் செஞ்சாங்க, அவங்க தான் சார் பெஸ்ட், அவங்க தான் படிப்பாங்கன்னு சொல்கிறீங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அவங்க ஏன் பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்ல போகிறேன். எல்லாம் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இந்த ஒரு விரல் யாரை காட்டுது? மற்றவங்கள காட்டுது. அப்போ இந்த 3 விரல் யாரை காட்டுது? அந்த 3 விரல் என்ன சொல்லுது தெரியுமா? உங்ககிட்டயும் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் அதை வளர்த்துக்கிட்டு சிந்து மாதிரி பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்ககிட்டயும் நிறைய திறமைகள் இருக்குது, உங்களாலே சாதிக்க முடியும். நீங்கள் சாதிக்கணும்னா, அதாவது என்ன மாதிரி கலெக்டர் ஆகணும்னா கண்டிப்பாக நல்லா படிக்கணும், அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும், டீச்சர் சொல்கிறத கண்டிப்பாக கேட்கணும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கடின உழைப்பு மட்டும்தான் வெற்றியை தரும். நான் எப்படி கலெக்டர் ஆனேன் தெரியுமா? எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ வசதி கிடையாது. எங்கள் அம்மாவோட முகத்தில் எப்பயும் ஒரு சோகம் இருக்கும். அதுதான் வறுமை. இதை எப்படி போக்குறது? நம்ம நல்லா படித்தாதான் இதை சரி செய்ய முடியும்னு நினச்சேன். என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்தேன். நான் டாக்டர் ஆகிட்டா ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், டீச்சர் ஆகிட்டா ஸ்கூலில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். ஆனால் கலெக்டர் ஆகிட்டா நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம்ல. அதனால் கலெக்டர் ஆகணும்னு முடிவு எடுத்தேன். கஷ்டப்பட்டு படித்தேன், படிச்சுட்டே இருந்தேன். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தேன். நான் நினச்ச மாதிரி கலெக்டர் ஆகிட்டேன். சார், உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, கலெக்டர் ஆயிட்டீங்க. ஆனால் நான் ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகத்தில் தொட்டில் குழந்தையா விடப்பட்டவர். என்னால் உங்களை மாதிரி கலெக்டர் ஆக முடியுமா சார்? சிந்துவுக்கு கலெக்டர் ஆகணுமா? எஸ் சார். நிச்சயமா ஆகுமா? வாமா, நீ என்னவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆவாய் என்று விவேகானந்தரும் ட்ரீம் 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 கன்வெர்ட் திஸ் ட்ரீம் இன்டு தாட் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்ம் them into action says டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆக விவேகானந்தரும் அப்துல் கலாமும் இதை உங்களுக்காக தாம்மா சொல்லிருக்காங்க. சிந்து, உனக்கு அம்மா அப்பா இருந்தால் தான் நீ கலெக்டர் ஆகணுன்றது கிடையாதுமா. உன்னுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, உன்னால் முடியுன்ற அந்த எண்ணமே நிச்சயம் உன்னை ஒரு நாள் கலெக்டர் ஆகுமா? ஓகே சிந்து, கோ டு யுவர் பிளேஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்குலாம் விடாமுயற்சி என்னன்னு தெரியுமா? நாம் நினச்சதை வெற்றி அடைகிற வரைக்கும் திரும்ப திரும்ப முயற்சி செய்கிறது தான் சார் விடாமுயற்சி. அதை பற்றி நான் ஒரு கவிதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? காந்திஜியின் விடாமுயற்சி விடுதலை, விவேகானந்தரின் விடாமுயற்சி சிக்காகோவில் வீர உரை, பாரதியின் விடாமுயற்சி பெண் விடுதலை, வில்லிபுத்தூராரின் விடாமுயற்சி தமிழிலே வில்லி பாரதம். அதாவது முடியாது என்பதை முடக்கி போடு, முயற்சி என்பதை உன் முகவரியாக்கு. சார், அந்த விடாமுயற்சி என்கிட்ட நிறையவே இருக்கு சார். கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆவேன் சார். வெரி குட் சிந்து. அப்படின்னா கண்டிப்பாக நீ கலெக்டர் ஆகிடுவேன். நீ கலெக்டர் ஆகி வரும்போது நான் தான் சீஃப் செக்ரட்டரியாக இருப்பேன். நான் தான் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரேன். ஓகேவா சிந்து? ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த தடவை நான் வரும்போது கண்டிப்பாக நீங்களும் சிந்து மாதிரி பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகே மிஸ், யுவர் கிளாஸ் இஸ் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அம்மா 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 நீ எனக்கு ஒரு முத்தம் தாம்மா. அம்மா அம்மா நீ எனக்கு ஒரு முத்தம் தாம்மா. அம்மா அம்மா விழி தந்த உன்னை நான் பார்க்கவில்லை அம்மா. என்னை ஒரு முறை வந்து தாலாட்டு அம்மா. ஓடி வந்து சீராட்டு அம்மா. உன் கையால் ஒரு வாய் சோறூட்டு அம்மா. அப்படியே என்னை கட்டி அணைத்தே ஒரு சிறு முத்தத்தா அம்மா. அப்படியே என்னை கட்டி அணைத்தே ஒரு சிறு முத்தத்தா அம்மா. அம்மா அம்மா நீ எனக்கு ஒரு முத்தம் தாம்மா. அம்மா அம்மா நீ எனக்கு ஒரு முத்தம் தாம்மா.
நிக்குதம்மா உன்னை காண தவிக்கிறம்மா உன் பேச்சு கேட்காமல் என் மூச்சே நிக்குதம்மா அம்மா ஏ அம்மா நீ எனக்கு ஒரு முத்தாத்தாம்மா அம்மா ஏ அம்மா நீ எனக்கு ஒரு முத்தாத்தாம்மா அம்மா 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 சிந்து சிந்து எழுந்துருங்க. ஏமா அழறீங்க? கண்ணை தொடைங்க. கையில் என்ன வச்சிருக்கீங்க? இங்க காமிங்க. அம்மா. மேடம் மேடம் எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க மேடம்? எப்படி இருப்பாங்க? எனக்கு அம்மாவே இல்லையா மேடம்? சிந்து அழக்கூடாதுரா. சிந்து, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் தாம்மா அம்மா அப்பா. இங்கே எல்லாரும் உன்னை பாசமாக தானே பார்த்துக்கிறாங்க. சிந்துவுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேரி மேடத்துக்கும் சிந்துவை தானே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னடா கவலை? கண்ணு தொடச்சிக்கோங்க. மேடம், இன்னைக்கு எங்கள் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு கலெக்டர் வந்தாங்க. அந்த கலெக்டர் சொன்னார், அவங்க கலெக்டர் ஆவதற்கு காரணமே அவங்க அம்மா அப்பான்னு சொன்னார் மேடம். எனக்கு கலெக்டர் ஆகணும்னு மனசுக்குள்ளே எண்ணம் உண்டாச்சு மேடம். ஆனால் அப்பா அம்மா இருந்திருந்தால் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி அம்மாவோட ஞாபகம் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு மேடம். இல்லை சிந்து, கடவுள் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அதில் சரியான காரணம் இருக்கும். கடவுள் ஒரு விஷயத்தை கொடுக்கலனா இல்லை லேட்டாக கொடுக்குறாருன்னா அதுக்கு அதை விட சரியான காரணம் ஒன்று இருக்குமா? கடவுளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் சரியான காரணம் இருக்கும். காலம் வரும்பொழுது நமக்கு அது புரியும். சிந்து, உன்னுடைய விஷயத்திலையும் நீ அப்படிதாம்மா எடுத்துக்கணும். உனக்கு என்னம்மா, நீ கலெக்டர் தானே ஆகணும். நீ முயற்சி பண்ணு, கண்டிப்பாக கலெக்டர் ஆகலாம். கடவுள் உனக்கு பக்கத்துணையாக இருப்பாருமா. இந்த ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகம் உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுக்கும். என் சிந்துவை கலெக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு தான் எனக்கும் ஆசை இருக்குது. அதனால் தொடர்ந்து முயற்சி செய். உன் எண்ணத்தில் நீ குறிக்கோளாக இரு. ஒரு நாள் கண்டிப்பாக நீ கலெக்டர் ஆவ. மேடம், உங்கள் பேச்சு கேட்கும்போதே கலெக்டர் ஆகலான்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்குள்ளே வந்துடுச்சு மேடம். இனிமேல் என்னுடைய முழு முயற்சியும் கலெக்டர் ஆகிறது தான் மேடம். அங்கே பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க பாருங்க. மேடம், நாங்கள்லாம் சைக்கிள் ஓட்டலான்னு ஆசைப்படுறோம். கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிக்கலாமா மேடம்? ஓகேப்பா, ஆனால் கீழே விழாமல் பத்திரமா ஓட்டுங்கப்பா. சிந்து, நீயோ வரியா? இல்லை, நான் வரல. சிந்து, நீயும் அழுதுட்டு தான்றா இருக்க. உன் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, நீயும் போய் விளையாடுறா. இல்லை மேம், எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு மேம். நான் போய் படிக்கிறேன். டேய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தள்ளணும். என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. ஓரம் போயா? ஓரம் பாப்பா, ஓரம் போ. ஓரம் போயா? ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ. ருக்குமணி வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ருக்குமணி வண்டி வருது. வாங்கடா, வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா. பாளையம் பண்ண பரம் சின்ன தாயி பெத்த மகே பிச்ச முத்து ஏறிய வர்றாண்டோ. ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ, ஏ கழுவி கழுவி. ஐயோ சும்மா போறோம் மேல வண்டியை போடாது இடிச்சுட்டானுங்களே. வண்டி வர்றது கணக்கு தெரியல. ஓரமா போயா? அடிச்சு குட்டுனாங்களா? ஓரமா ஓரமா குட்ட வச்சுக்கலாம்.
எனக்கு பின்னே நீங்க வர வேணும். பலமாக தள்ளாதீங்க, குறுக்கால போகாதீங்க. இனிக்கும் அச்சு வெல்லம் எள்ளு புண்ணாக்கும் எடுத்து தரேன். பத்தாட்டி நான் இன்னும் தரேண்டோ. கம்பங்குமிழி நான் தான் கண்டு வருவேன். காருகள் எல்லாம் சைடு வாங்கி விடுவேன். பைகானையும் சுருளி மலையும் சுத்தி வருவேனே. கேட்டையா ரோட்டு மேலே அவரை கொஞ்சம் ஒதுங்க சொல்லு. வாராம் பிச்சை முத்து ரோட்டு மேலே ஊர்கோலமா ரசாவோலே வரானம்மா. ருக்குமணிய பின்னால உட்கார வச்சு மருத டவுனை எல்லாம் அழகா சுத்தி வருவேன். கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே. குஷியான சவாரிதான், கொண்டாட்டம் சந்தோஷம்தான். கேட்க போற ரயில கூட முந்தி வருவேன். பந்தயம் வைப்பேன், எல்லோரையும் கூட்டி வருவேண்டோ. வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டிய தள்ளுங்கடா. பாளையம் பண்ண பரம் சின்ன தாயி பெத்த மகே பிச்ச முத்து ஏறிய வர்றாண்டோ. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஓரம்போ 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 ஓரம்போ. தண்ணி கீழே ஊற்றிக்கிச்சு, இதை கொஞ்சம் தொடச்சிடுறியா? ஒரு சொம்பு தண்ணி கூட உன்னால் ஒழுங்காக வைக்க முடியல பார்த்தியா? எல்லாம் நீ பண்ண பாவம் தான். பச்சை புள்ளைய ஊடு பெறுத யாருக்கோ தாழ்வாத்து குத்து வந்தியே, நீ செஞ்ச பாவம் தான். இப்போ கையும் காலும் முடியும் போய் உட்காந்துக்கிற. மனமாட எப்படி அந்த குழந்தைய கொடுத்துட்டு வர மனசு வந்துச்சோ? நீ குடிக்கிற கஞ்சில ஒரு வாய் ஊத்த துப்பில்லாம தானே தொலைச்சிட்டு வந்த. ஆனா இப்ப உனக்கே நான் தான் கஞ்சி ஊத்துறேன். இந்நேரம் அந்த பொண்ணு இருந்திருந்தா 17 வயசாயிருக்கும், 12வது வகுப்பு படிச்சிருக்கும். என் பொண்ணு எங்க இருக்குன்னே தெரியலையே. அம்மாவை நினைச்சு ஏங்குறியடா தங்கம். வயிறு பத்தி எரியுதே. வணக்கம். சன் தலைப்புச் செய்திகள். கடந்த மாதம் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டுள்ளன. இத்தேர்வை 4,700,000 மாணவர்களும் 5,01,300 மாணவிகளும் எழுதியுள்ளனர். மாணவர்கள் 82.5 விழுக்காடும் மாணவிகள் 90 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு மாணவிகளே அதிக இடம் பிடித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ரமணியம் சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்ற சிந்து என்ற மாணவி 1200 மதிப்பெண்களுக்கு 1198 மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இவர் தனது லட்சியம் கலெக்டர் ஆவதே என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது நமது நிருபர் சரவணன் அவர்கள் சிந்துவிடம் பேசுவார்கள். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தமிழ்நாடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ரமணியம் சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவி சிந்து +2ல் 1200 மதிப்பெண்களுக்கு
1198 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா சுகாதாரமான சுற்றுப்புறம், தூய்மையான காற்று, விசாலமான இடம், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம இந்த பள்ளியில படிச்சு முடிச்ச மாணவி சிந்து கிட்ட பேசலாம். வணக்கம் சிந்து. வணக்கம் சார். உங்களை பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மொத்தம் 9 லட்சம் மாணவர்கள்ல நீங்க தான் முதலாளராக வந்திருக்கீங்க. மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கு என்ன காரணம் கொஞ்சம் நேர்களுக்கு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிந்து. நான் ரமணியம் சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்னுடைய டீச்சர்ஸ், மேடம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னுடைய விடாமுயற்சின்னு தான் சொல்வேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகத்தில் தொட்டில் குழந்தையாக விடப்பட்டவர். என்னுடைய விடாமுயற்சி தான் இந்த வெற்றிக்கு காரணம். உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன நேர்களுக்கு சொல்லுங்க சிந்து. என்னுடைய லட்சியமே கலெக்டர் ஆகிறது தான். கலெக்டர் ஆன பிறகு சொசைட்டிக்கு நிறைய நல்லது பண்ணுவேன். கண்டிப்பாக நல்லது செய்வேன். தேங்க்யூ சார். நன்றி. இந்த ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் குழந்தைகள் நல காப்பகத்தில் தொட்டில் குழந்தையாக விடப்பட்ட சிந்து மகத்தான சாதனை படைச்சிருக்காங்க. நன்றி. நன்றி சரவணன். 12ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த சிந்துவிற்கு சன் செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் சன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். சிந்து அக்கா வந்தாச்சு. சிந்து வந்துட்டா. சிந்து வந்திருக்கா. சிந்து வந்திருக்கா. வாடா கண்ணு. வாமா சிந்து. கங்க்ராச்சுலேஷன் சிந்து. கங்க்ராச்சுலேஷன் சிந்து. கங்க்ராச்சுலேஷன் சிந்து. சிந்து அக்கா, நான் உங்களை டிவியில் பார்த்தேனே. மீரியம்மா வராங்க. God bless you, my child. Congratulations. என்ன சிந்து, மேரி மேடம் பார்த்ததும் கண் கலங்குறியா? ஓ, ஆனந்த கண்ணீரா? நான் ஆனந்த கண்ணீர்ல ஒரு பாட்டு பாட. நீ பாடு, நாங்க ஆடுறோம். ப்ளீஸ் சிந்து, ஒரு பாட்டு பாடு சிந்து. சிந்து, நீ தான் சின்ன வயசுலேருந்து நல்லா பாடுவே, ஒரு பாட்டு பாடுமா? நான் ஒரு சிந்து, காவடி சிந்து, நான் ஒரு சிந்து, காவடி சிந்து. ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை.